வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையின் சீர்கேட்டை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் சமூக ஆர்வலர் சாலையில் சாதத்தை கொட்டி பிசைந்து சாப்பிட்ட வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன். இவர் புதுச்சேரியில் நடக்கும் பல்வேறு அவலங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று மக்கள் பணி செய்து வருகின்றார். இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கன மழையால் புதுச்சேரி நகர பகுதி மற்றும் புறநகர பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் ஜல்லிகள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. இதனால் சாலையில் சக்கர வாகனத்தில் செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் விபத்துக்குள்ளாகினர். ஆனாலும் இதுவரை பழுதடைந்த சாலைகளை புதுச்சேரி அரசு மறுசீரமைப்பு செய்யவில்லை. இதனை கண்டிக்கும் வகையில் உடனடியாக சாலைகளை செப்பனிட வலியுறுத்தி சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன் இன்று பூமியான்பேட்டை அருகே குண்டும் குழியுமான சாலையில் சாதத்தை கொட்டி சாம்பார் ஊற்றி பிசைந்து சாப்பிட்டு சாலையின் மோசமான நிலைமையை அரசுக்கு தெரியப்படுத்தினார். புதுச்சேரியில் பெய்த கனமழையால் சீர்குலைந்த சாலையை சரி செய்யாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஆர்வலர் சாலையில் சாதத்தை கொட்டி சாப்பிட்ட வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் போட்டியிட காங்கிரசார் விருப்ப மனு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநில தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் அந்த தொகுதியின் பொறுப்பாளருமான ஆனந்த் பாபு நடராஜன் போட்டியிட வேண்டி மோகன்தாஸ், வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவிச்சந்திரன், ராஜா, ஜம்புலிங்கம், செல்வம், மன்னாதன், கதிர்வேலு, செல்வராஜ், வெங்கட், வைத்தி, அண்ணாதுரை, முத்துராமன், ஏழ்மலை, விஸ்வநாதன், சங்கர், கலியமூர்த்தி, ஐயப்பன், ஜனா, ஜெய், அபிலாஷ், சமீர், மதன், கமலேஷ், கார்த்தி, பிரியன், ஆகாஷ், காமேஷ், கெவின், மகளிர் காங்கிரஸ் உஷா ராணி, தமிழ் பிரியா, இந்திரா பிலோஸ் என பல பிரிவுகளில் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் அலுவலகத்தில் விருப்ப மனு குழுவுடன் வழங்கினார்கள். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை, ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாக சாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோட தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ரோஸ் வண்ணப்பட்டு புடவையில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு வீடு வீடாக சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் மக்கள் நலத்திட்ட பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டுமென தினம் தினம் குரல் கொடுத்து தினம் தினம் போராட்டங்களில் ஈடுபட்டு லஞ்சம் ஊழல் இல்லாத புதுச்சேரியை உருவாக்க நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள நமது மக்கள் கழகம் கட்சியின் சார்பாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளும் இரத்த தான முகாம்களும் நடத்தி சமூக சேவை செய்து வரும் நமது மக்கள் கழகத்தின் பொது செயலாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு வீடு வீடாக சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசு பொருட்களையும் வழங்கும் நிகழ்வு நமது மக்கள் கழகத்தின் தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் வெகு சிறப்பாக துவங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக புதுப்பேட்டை மாரியம்மன் கோவில் பகுதியில் நமது மக்கள் கழகத்தின் பொது செயலாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்களுடன் சென்று பொதுமக்களுக்கு தினசரி கேலண்டர்களும் பரிசு பொருட்களையும் வழங்கினார். இந்த நிகழ்வின் பொழுது தட்டாஞ்சாவடி தொகுதி புதுப்பேட்டை மாரியம்மன் கோவில் வீதி பகுதியை சேர்ந்த ஊர் பெரியவர்கள், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி போலி மருந்து விவகாரம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. புதுச்சேரியில் நடைபெற்ற போலி மருந்து முறைகேடு தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாபெரும் பேரணியை நடத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது: புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள போலி மருந்து முறைகேடு மிக பெரிய ஊழலாகும். இதில் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களாக கூறப்படும் ஏம்பலம் செல்வம், அக்கா சுந்தர் உள்ளிட்டோர் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரை ஒரு IFS அதிகாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் இந்த முறைகேடு அதைவிட பல மடங்கு பெரியது என்பதற்கான பல உறுதியான ஆதாரங்கள் உள்ளன. இந்த விவகாரத்தில் 500 கோடி முதல் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக நம்பகமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வளவு பெரிய ஊழல் குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த அரசை கலைத்து கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் வலியுறுத்தல். இந்த போலி மருந்து முறைகேட்டில் NR காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரின் பங்கு உள்ளதா என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும். பல ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்க அரசு ஏன் தயங்குகின்றது என்பது புரியவில்லை. எனவே இந்த விவகாரத்தை CBI, அமலாக்கத்துறை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழுவுக்கு ஒப்படைத்து முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். இதுவரைக்கும் ஒரு IFS ரிட்டையர் ஆஃபீஸர் மட்டும்தான் கேள்வி கேட்டு இது பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு காட்டல் இருக்காங்க. எல்லா அரசியல்வாதிகளும் இதில் முக்கியமான நபர்களும் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய செய்திகள் வெளிவருது. ஆனால் இது NR காங்கிரஸ் அவங்கள அந்த சம்மந்தப்பட்ட ஏம்பலம் செல்வம் பார்த்திங்கன்னா அவர் கூடவே இருக்கார், CM கூடவே. இந்த மாதிரி ஊழல் பண்ண ராஜா ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவருக்கு லோன் வாங்கி தர அளவுக்கு பேசியிருக்காரு. இவ்வளோ க்ளோஸாக இருந்தவர் எப்படி அவர்லாம் இதுவரை விசாரணைக்கே கூப்பிடல. அதே மாதிரி அக்கா சுந்தரம்ங்கிறவர் தான் இந்த மாதிரி டீலிங் கமிஷன்லாம் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இவர் பேர்லாம் வெளியே வரதில்லை. இந்த ஊழலில் வெளியே கொண்டு மக்களோட உயிரில் விளையாண்ட இந்த அரசு பதில் சொல்லி ஆகணும். எதை கேட்டாலுமே பதில் சொல்கிறதில்ல. CM ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. இது மக்களோட வாழ்வு. இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதை நாங்கள் இந்த போராட்டம் சும்மா ட்ரெய்லர் தான். இதுக்கு மேலே அவங்க உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக நின்று கண்டிப்பாக இந்த ஆட்சியை கலைச்சி ஒரு கவர்னர் ஆட்சியாவது கொண்டு இது ஊழலை ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுங்கிறது தான் எங்களோட ஒரே குறிக்கோள். சார், போலி மருந்து விவகாரத்தில் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இரண்டு தரப்பினருமே ஒருவர் மாற்றி குற்றச்சாட்டு வராங்க. அதில் இந்த ரெண்டு தரப்பினருமே இதில் சம்மந்தப்பட்ட அது சம்மந்தப்பட்டனால தான் இது இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்குது. இதில் ரெண்டு பேர்த்தையும் NR காங்கிரஸையும் விசாரிக்கணும், காங்கிரஸையும் விசாரிக்கணும். இதில் இவர் ஏம்பலம் செல்வாயா BJP சம்மந்தப்பட்டதாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு இதை விசாரிக்கணும். இதை ஒரு அலட்சியமாக விடக்கூடாது. ஏன்னா மக்களோட மருந்தில் விளையாண்டுருக்காங்க. இதே மாதிரி தான் கர்ப்பிணி பெண்கள் மருந்துலையும் இதே மாதிரி தான் மருத்துவத்திலையும் விளையாண்டுருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பாட்டு விளையாடுவாங்க, ஊழல் செய்வாங்க, காசு அடிச்சு சம்பாதிச்சு வெளில போயிடுவாங்க. இது 500 கோடி 1000 கோடிக்கு மேலே ஊழல் போகுது. இதெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அதே மாதிரி அவங்க ஓல்வோ கார்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாப்புல. இந்த ஓல்வோ காரில் யாருக்கு போச்சு? இப்போ முக்கியமான இந்த பிரச்சனை வந்தோன்னா நிறைய பேர் இந்த முக்கியமான லக்ஸரி கார்ஸ் எல்லாமே வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளோ எவிடன்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் போது இதுக்கே ஆக்ஷன் எடுக்கலைன்னா அப்புறம் எப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க? உலக நன்மை வேண்டி கடலூர் நரசிம்ம கோவிலுக்கு புதுச்சேரியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர். புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து அபிஷேகப்பாக்கம் நரசிம்மர் கோவில் வரை ஆண்டுதோறும் உலக நன்மைக்காக பாத யாத்திரை நடைபெறும். அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் புனித பாத யாத்திரை 20 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 29ஆம் ஆண்டாக பாத யாத்திரை ஸ்ரீமத் பெருமனார் சுவாமிகள் தலைமையில் பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து பஜனை பாடியவாறு புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக மரப்பாலம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம் வழியாக கோவிலை சென்றடைந்தனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வழிநெடுக்கிலும் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. கற்றலின் மகிழ்வு என்ற தலைப்பில் கற்றல் இலக்குகள், செயற்கை நுண்ணறிவு பற்றிய விழிப்புணர்வு,
கற்கும் அறநெறிகள், கல்வி சார்ந்த கூட்டு பொறுப்புகள் குறித்து ஆரோ குருகுல கல்வி நிறுவனத்தின் சார்பில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் அமைந்துள்ள ஆரோ குருகுல கல்வி நிறுவனத்தின் உலகத்தின் கற்றலின் மகிழ்வு என்ற தலைப்பில் கற்றலின் மகிழ்வு பெற்றோர்களுக்கான அறிமுக கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் கல்வி நிறுவனத்தின் நிர்வாகிகள் முகுந்தன், மங்கள், ராஜ்குமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர்கள், மாணவர்களின் ஆரம்பகால கல்வி தயாரிப்பு, பொறுப்பான வளர்ப்பு முறை, அறநெறி சார்ந்த கற்றல் மற்றும் வருங்கால தேவைக்கு ஏற்ப கல்வி முறை குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். குறிப்பாக NEET, JEE, CA ஃபவுண்டேஷன், IAS ஃபவுண்டேஷன் போன்ற போட்டித் தேர்வுகள் மற்றும் பொது தேர்வுகளை எதிர்கொள்ளும் முறைகள் குறித்தும், செயற்கை நுண்ணறிவு மற்றும் மாறிவரும் திறன் தேவைகள் போன்ற சவால்கள் குறித்தும் பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். மாணவர்களின் ஒழுக்கம், கற்கும் பழக்க வழக்கங்கள், உணர்வு பூர்வமான வளர்ச்சி மற்றும் மதிப்பெண்களை தாண்டி கல்வியின் உண்மையான நோக்கம் குறித்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த கூட்டத்தில் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகிய மூவரையும் ஒரே தளத்தில் இணைப்பதே இந்த பயிலரங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் கற்றல் இலக்குகள், செயற்கை நுண்ணறிவு பற்றிய விழிப்புணர்வு, கற்கும் அறநெறிகள், கல்வி சார்ந்த கூட்டு பொறுப்புகள் மற்றும் மனப்பாடம் செய்யும் முறையை தாண்டி அறிவுசார் திறன் மேம்பாடு குறித்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஐயப்பன் பூஜையில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 52ஆம் ஐயப்ப பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. குருசாமி சிவராஜ், ஜெகதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டார். இதில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் நிதி உதவி அளித்து பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில வள்ளுவர் பிரிவின் அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். அப்பொழுது பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஹோண்டா பிக்விங் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆய்வாளர் செந்தில் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ஹோண்டா பிக்விங் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து சாலை பாதுகாப்பிற்காக 2 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆய்வாளர் செந்தில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடி அசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஹெல்மெட் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு ஹோண்டா நிறுவனம் சார்பாக இலவச ஹெல்மெட்டுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மேலாளர் பால் ஜோசப் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஹோண்டா நிறுவனத்தின் ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியை அடுத்த சிங்கிரிக்குடி ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்ற 25,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ரமா அறக்கட்டளையின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் காந்தி வீதி, வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து அபிஷேகப்பாக்கம் நரசிம்மர் கோவில் வரை ஆண்டுதோறும் உலக நன்மைக்காக பாத யாத்திரை கடந்த 20 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி ரமா அறக்கட்டளையின் சார்பில் அறக்கட்டளையின் தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி தலைமையில் சுமார் 25,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரமா அறக்கட்டளையை சேர்ந்த நிர்வாகிகள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சிங்கிரி கோவில் லட்சுமி நரசிம்ம ஆலயத்திற்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு
INTUC பொதுச் செயலாளர் முத்துராமன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தினர் உலக நன்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் புனித யாத்திரை செல்வது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த அடிகளார்கள், ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு சிங்கிரி கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு 29ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பாத யாத்திரை செல்லும் ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் INTUC மாநில பொதுச் செயலாளர் முத்துராமன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை முகமது ஹாசன் தலைமையில் 100க்கும் அதிகமானோர் திரளாக சென்று விருப்ப மனு தாக்கல் செய்தனர். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை முகமது ஹாசன் தலைமையில் 100க்கும் அதிகமானவர்கள் திரளாக சென்று விருப்ப மனு தாக்கல் செய்தனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்றும், காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மை துறை மாநில தலைவர் முகமது ஹாசன் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்றும், வில்லியனூர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் சிறுபான்மை துறை நிர்வாகிகள் 100க்கும் அதிகமானவர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சி பொறுப்பாளர்களிடம் நேரடியாக சென்று விருப்ப மனுவை கொடுத்துள்ளனர். புதுச்சேரியை அடுத்த சிங்கிரிக்குடி ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்ற 25,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் ராமு ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து அபிஷேகப்பாக்கம் நரசிம்மர் கோவில் வரை ஆண்டுதோறும் உலக நன்மைக்காக பாத யாத்திரை கடந்த 20 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் ராமு ஏற்பாட்டில் சுமார் 25,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள் கலைவாணன், இளஞ்செழியன், கணேசன், நாகராஜ், தயாளன், அன்பரசன், ஜெயமூர்த்தி, கதிரேசன், கண்ணன், செந்தில்குமார், மகளிர் அணி மீனா, ராகினி, சுசீலா ஆகியோர் கலந்து கொண்டனர். சிங்கிரி கோவில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திற்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் குமரேசன் தலைமையில் பிஸ்கெட் மற்றும் குளிர் பானங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டியுள்ள சிங்கிரி கோவில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆலயத்திற்கு உலக நன்மை வேண்டி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் பாத யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்று வருகின்றது. இதில் 29ஆம் ஆண்டாக நடைபெறும் பாத யாத்திரை நிகழ்ச்சியில் மணவெளி சட்டமன்ற தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் தலைமையில் 2000த்திற்கும் மேற்பட்ட பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பிஸ்கெட் மற்றும் குளிர் பானங்கள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சீனிவாசா, பேருந்து உரிமையாளர் வடிவேலு, தொழிலதிபர்கள் கணபதிராம், பாலு, அசோக், ரவி உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். உலக நன்மை வேண்டி புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் 29ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் பகுதியில் திமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக நன்மை வேண்டி புதுச்சேரி லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் சிங்கிரிக்குடி கோவிலுக்கு 29ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களுடன் புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு கடலூர் சாலை வழியாக
சிங்கிரிக்குடி கோவில் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை சென்றடைந்தது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பாத யாத்திரையை மேற்கொண்டனர். அதன்படி பாத யாத்திரை மேற்கொண்ட பக்தர்களுக்கு நோனாங்குப்பம் பகுதியில் திமுக பொதுக்குழு உறுப்பினரும் மணவெளி தொகுதி பிரமுகருமான சன் சண்முகம் தலைமையில் திமுக பிரமுகர் வீரபுத்திரன் முன்னிலையில் அவரது ஏற்பாட்டில் சமூக சேவகர் சுரேஷ் மற்றும் திமுக பொறியாளர் அணி அமைப்பாளர் கௌதம் ஆகியோர் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிஸ்கெட், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார்கள். இதில் ராஜேஷ், சுகுமார், ஷர்மிஷன், மகேந்திரன், தனுசு, அன்புமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் இன்று 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷனின் அறங்காவலர் ராஜகோபால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதான நிகழ்வை வழக்கறிஞரும் தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான பாலாஜி அவர்கள் ஒருங்கிணைத்தார். கர்ப்பிணி பெண்கள், அவர்களின் உதவியாளர்கள், ஏழை எளியோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டார்கள். 200 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. அன்னதானத்திற்கான நன்கொடையை கோயம்புத்தூரை சேர்ந்த சுந்தரி மற்றும் பெங்களூரை சேர்ந்த அபிஷேக் ஆகியோர் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் லீலாவதி, மாலா மற்றும் சீனிவாசன் ஆகியோர் தன்னார்வலர்களாக பங்கு கொண்டார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.